ஏய் ஏன்டா உடம்பு ஆட்டுற? மெட்ரோ வருதுங்க, மெட்ரோ வருது. என்னடா ஏதோ போட்டு தட்டி நிற்கிறாங்க. இது மெட்ரோவா என்ன? காலைல இப்போ போனால் டிராஃபிக் இருக்கிறதுக்குள்ளே போயிடலாம்ல. வரும்போது செம காண்டாக இருக்கும்ல. கொஞ்சம் ரொம்ப இருக்கும்டாப்பா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. கோவலம் இல்லையா அந்த சைடா? ஓய் வண்டி பஞ்சராக ஆகாமல் தான் சரிறாப்பா. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எங்கேயா நிறுத்தணும். பஞ்சர் லிக்விட் வாங்கிட்டு வந்துடலாமா? ரொம்ப ஸ்லோவாக போகணும் போலியாடா இங்கே. லைட்டாக பின்னாடி போ எப்பயும். ஏன்னா எங்க ஏன்னா நான் லைட்டாக பின்னாடி போனேன். ஏன்னா நான் பிரேக் அடிக்கிறேன்ல, நீ முன்னாடி வந்து இடிக்கிறல்ல, அப்புறமா எனக்கு வந்து உட்கார முடியல. ஃப்ரண்ட்டில் இடிக்குது, ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக. இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏ 15 கிலோமீட்டர் வந்துட்டோம்டா. ஏ எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வரது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? அப்போ 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். கூலன் டாயில் தான் பயமாக இருக்குது. அதான் இண்டிகேஷன் ஒன்று காட்டினுக்கு. நைட் டைம்குள்ளே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கீங்க. தாம்பரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒசூர்லேயும் இந்த மாதிரி தான் ரோடு இருக்குமா? அங்கே நல்லா இருக்குமா? பொங்க கிளம்புது பயங்கரமா. கேமராவே ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும் போல. வேணாம் காற்றுல பறந்துடும் எப்படியும். பேட்ரி தான் வெளியே வச்சுருக்கேன், அதான் பேக்கை வச்சு பார்த்து வச்சுக்கணும். உட்காந்துருக்கியா பேக் மேலே? ஓகே பிரவீன் 5 கிலோமீட்டருக்கே கை வலிக்குதுடா எனக்கு. போகிறதுக்குள்ள கையிலெல்லாம் கட்டு போட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்படி ஹைவேஸில் சல்லுன்னு போயிடலான்டா. ஹைவேஸில் கிலோமீட்டர் நான் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணேன் பார்த்தியா? 1 கிலோமீட்டர் 1 நிமிஷத்தில் கடந்து வந்துட்டேன். உனக்கு ஃபோன் போட்டல, உனக்கு ஃபோன் போடாமல் நான் வண்டி எடுக்கவே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அப்புறமா கீழே இறங்கி வந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்தேன். அதுவும் என்ட்ரோ விலாகலாம் எடுத்து தான் வந்தேன். என்ன பிரவீனா, உன்னோட ஆள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு இதை மிஸ் பண்ணால் நம்ம போயிடலாம்டா. இது ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க அந்த பஸ்காரங்க. இது ஸ்கிட்டாக உண்டா, அதான் பயமாக இருக்குது. பட்டுன்னு பிக்கப் படிச்சிடலாம், ஸ்கிட்டாகி கீழே உண்டோன்னா. இதை பாரு, இவ்வளோ நேரம் ஃபேன் ஓடல, இந்த ஹீட்டில் வந்து ஃபேன் ஓடுது பாரு, வண்டி ஹீட் ஆகுது. இவ அவ்வளோதான். ஆனால் பஸ்ஸில் போகிறதோட ஃபாஸ்ட்டாக போயிடலாம்டா நம்ம.
இங்கே ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ லெஃப்ட் போகணுமா? எப்போ நம்ம ஹைவேஸை பிடிப்போம்? 60 கிலோமீட்டருக்கா? எனக்கு இப்போவே பயம் வருதுக்கு, நாளைக்கு 10 மணிக்குள்ளே அங்கே போயிடுவோமான்னு இந்த மாதிரி போகிறத பார்த்தா. விடிஞ்சிச்சுன்னா சேஃப்டி வந்துடும்டா. விடிஞ்சிச்சுன்னா நல்லா தூரம் பாறை கூட நல்லா தெரியும்ல. ரைட்டு தானே? அதானே இந்த லெஃப்டா? நீ இது வரைக்கும் வண்டியில் போயிருக்கியா ஒசூர்? ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா உனக்கும்? நான் ஒசூரே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் என் வாழ்க்கையில். ஆனால் இதில் ஒரு காரில் போய் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் செம்மையாக இருக்கும்ல. 5 இயர்ஸாக போயிடுவியா? ஆ, எத்தனை வாட்டி காரில் போயிருக்க? காரில் அதனாலயா? ஆனால் காரில் போனால் உனக்கு இது டோல் தான் கட்டணும்ல? டோல் எவ்வளோ? இது வாட்டி மாதம் போவியா? இது 4 வாட்டி போவியா? அப்போ போன வாரம் போனியா? ஆ ஆ ஆனால் இப்போ ரெண்ட்டுக்கு கார் எடுத்து போனாலும் அதிகமாக செலவாகும்ல? பிரேம் என்ன பண்ற? ஃபாஸ்ட்டாக வர மாட்டாங்கண்ணா. இந்த பஸ்ஸை தாண்ட நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அந்த ரோடு போகணுமா? ஐயோ, அந்த ரோட்டில் இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்னா அதோ இந்த பேரிகேட் வருதாதா? ஆ, பிரிட்ஜா? அதெல்லாம் ஒன்றுமே தெரியல எனக்கு. காரில் போகும்போது நீ தனியாக போவியா? ஆ ஆ, அப்போ நான் தான் உன்னை பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டேனா? ஆனால் பைக்கில் போனால் ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும். ரைட்டில் தான் வண்டி வருது. ஆ, வெஜிடபிளா? ஆ, அந்த போர்டு போட்டிருக்கா தானே? எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளான வண்டியில் போனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல.
எங்கள் அப்பாவோட சைன் எடுத்து வந்தது. மேலே பிரிட்ஜு தெரியுது. எப்படி நம்ம மேலே போகிறது? ஃபுல்லாக 6th கீரில் தான் போயிடுக்கிறேன் நான். நீ ஏன் பயப்படுற? வைசர் தூக்கி தான் வச்சிருக்கேன். ஓ, அப்ப திங்கக்கிழமை என்ன பிளானு? திங்கக்கிழமை என்னால வர முடியுமானே தெரியலடா. வீட்டில் தான் சொல்றாங்களே, திட்டுறாங்களே. அதான் நீங்க தான் பாத்துக்கணும். எடுக்கிறேன். கடல்லே இல்லையா? ரேஸ் நாளை பத்தி தெரியாம போறேன் அவன். ஏய், யாரு அது திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க சந்துக்குள்ள இருந்து வந்து? GTA 5 மாதிரி போனல. டேய், இந்த மாதிரி பதட்டப்படுத்தாரா? பட்டனி பின்னாடி வர வெடிச்சிருவான் பட்டனி பிரேக் அடிச்சா. என்கிட்ட சொல்லு, அப்பதான் நான் பொறுமையா போவான். லெஃப்ட் வரண்டா அப்படின்னு. ஏன் காலாலே திருப்புற வண்டிய? இரு, வண்டி வருதா? குளிருக்கு ஜெர்கின்லாம் போட்டு வந்துட்டல. குளிருக்கு ஜெர்கின்லாம் போட்டு வந்துட்டுக்கிற. என் வண்டியில 2018 வாங்கினேன். 2018, 19, 20, 21, 22, 23 5 வருஷமா வெறும் 7000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் நான். இந்த ஒரு வட்டியே 800 கிலோமீட்டர் வரப்போகுது ஒரு ட்ரிப்பில். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப லாங் போகிறேன் நான். இந்த வண்டின்னு இல்லை, வண்டியிலே இப்போ தான் அதிகமாக போகிறேன். எல்லாமே எனக்கு புதுசு. கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டா போதும்டா. கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டா கான்ஃபிடென்ட் வந்துடும். எனக்கு இருட்டா இருக்கனால பல்லெல்லாம் தெரிய மாட்டேங்குது கீழே இருக்கிறது. 4 மணி நேரமா? 2 மணி நேரம் போதும். ஒரு 5 மணிக்கெல்லாம் வெயில் வச்சிடாது. ஆனால் இந்த மாதிரி ஜில் காற்றுல போனால் ஃபேனே கூலண்ட் ஆயிலே தேவையில்லடா. டிராஃபிக்கில் போனால் தான் ஃபேன் ஓடும், கூலண்ட் ஆயில் தேவைப்படும். அவ்வளோதான், ஹைவேஸ் வந்தாச்சு. ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். பயங்கரமா குளிர்ப்பா. இந்த வருஷம் இந்த மாசம் செமையா ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ ஒசூர் போறோமா, அப்புறமா வந்த உடனே நான் வந்து திருச்செந்தூர் போறேன் எங்க ஊருக்கு. அதுக்குள்ள நான் வந்து என்னோட ராடு மைக்கையும் பவர் பேங்க்கும் வாங்கணும். அப்பதான் அது வந்து கண்டினியூஸா எடுக்க முடியும். அது வந்து ஃபேமிலியா போறோம், அதனால ஜாலியா இருக்கும். அது இது எனக்கு தெரிஞ்சு இப்போவே எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் எவ்வளோ ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். போகிறதுக்குள்ளே கையெல்லாம் செத்துரும் போல். என்ன ஒன்று பள்ளங்கில்ல ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதா தான் நைட் டைம்.
பனி முட்டல பள்ளமே தெரிய மாட்டேங்குதுடா எனக்கு. வேணாம் ஓட்டுறியா? தெரிது வெளிச்சம் ஒண்ணுமே இல்லைன்றேன். கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீ ஓட்டு, பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா நீ ஓட்டு. அது வரைக்கும் நான் கண்டென்ட் எடுத்துக்கிறேன்.